A very pleasant morning, my dear children. This is Siva, English teacher from Sri Vidya Bharati Metri High Secondary School, Sakarambalayam. Yes, students, I welcome all of you to our English class. This is the lesson we saw in the previous class, Little Cyclone, the story of a grizzly cub. The story of a grizzly cub. Here is an amazing story written by William Temple Hornaday. The story stresses how we have to be with self-confidence and grit in case of any difficult situations. That is what he described through the life story of a grizzly cub. You see, the grizzly cub was separated from his mother, and he was taken to the zoological park, and he looks very fierce and let me see what happens when he was taken to the zoological park. ஒரு அழகான ஒரு கதை. எப்படி நம்ம எப்போவுமே நம்ம தன்னம்பிக்கையுடனும் ஒரு போராட்ட குணத்துடன் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த கரடிக்குட்டியின் வாயிலாக நம்ம இந்த ஆத்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்றது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தன்னை தாயை பிரிஞ்சும் தன்னுடைய பிரதரை பிரிஞ்சும் இந்த ஒரு குட்டி மட்டும் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்றது பாருங்கள். பட் his claims, see, let me read what I left in the previous class. But his claws were formidable and he had a true grizzly spirit. But his claws அப்படின்றது கால் நகம், were formidable அப்படின்னா டேஞ்சரஸ். பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதாவது பேல் ஆஃப் ஃபர், அந்த கலர் பஞ்சு பொதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதோட லுக்கு, ஷார்ட் லெக்ஸு, நல்ல பட்ஜியாக இருக்கிற அந்த நோஸு அப்படிலாம் சொல்கிறோம். கண்ணு கருப்பாக நல்லா என்னது அந்த பிளாக் கலர்டு ஸ்டோன் மாதிரியே இருக்கிறதுனாலாம் சொன்னோம். ஆனால் எல்லாத்தையும் விட அதுக்கிட்ட ஒரு ப்ளஸ் என்ன, ஹிஸ் கிளாஸ் வேர் ஃபர்மிடபிள். கிளாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எது அப்படின்னா அவரோட நகம். அதோட நகங்கள்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. அண்ட் ஹி ஹேட் எ ட்ரூ கிறிஸ்லி ஸ்பிரிட்டு. அந்த கிரே கலரில் இருக்கிற அந்த கிறிஸ்லி கப் இருக்கிற அதே ஸ்பிரிட்டு இதுக்கிட்டேயும் நல்லாவே இருக்குது அப்படின்றாங்க. The Bears nursery at the New York Zoological Park is a big yard with a shade tree. The Bears nursery, இந்த கரடிகளுக்கெல்லாம் பாதுகாத்துக்கிற அந்த நர்சரி நியூயார்க் ஜுவாலஜிக்கல் பார்க்கில் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இஸ் எ பிக் யார்ட் வித் எ ஷேடட் ட்ரீ. ஒரு பெரிய யார்டுனா ஒரு பெரிய தோட்டம், ஒரு ஏரியா. அண்ட் வித் எ ஷேடட் ட்ரீ, ஒரு பெரிய மரத்தோட நிழல் அங்கே இருக்குது. எ ட்ரீ டு கிளைம்ப், அந்த கரடி குட்டிங்கெல்லாம் ஏறி விளையாடுறதுக்கு ஒரு மரம். எ ஸ்விம்மிங் பூல், அது நீந்துறதுக்கான ஒரு ஸ்விம்மிங் பூல். தேர் ஸ்லீப்பிங் டென்ஸ். இங்கே டென்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னப்பா, இந்த அனிமல்ஸ், இந்த குட்டி இதெல்லாம் போய் படுத்து தூங்குகிற அந்த இடம் நாம் என்னென்னு சொல்லலாம், குகைன்னு சொல்லலாம், இல்லை பொந்து அப்படின்னு சொல்லலாம். அதுதான் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, எ வார்ம் பிளேஸ் ஃபார் பியர் டு ஸ்லீப். அது போய் தூங்குறதுக்கான இடம் தான் அது நம்ம டென் அப்படின்றோம். அங்கே பாருங்கள், ஒரு பெரிய மரம் இருக்குது, அதில் நிழல் இருக்குது, ஒரு ஏறுறதுக்கு, அது குட்டிங்கெல்லாம் ஏறுறதுக்கு ஒரு ட்ரீ, குளிச்சு விளையாடுறதுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அண்ட் 3 ஸ்லீப்பிங் டென்ஸ், அதை தூங்குறதுக்கு அழகாக 3 குகைக்கு மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் ஏ ராக் கிளிஃப், ஒரு சின்ன ஒரு பாறையும் அதோட முகடும் கூட அங்கே இருக்குது. ராக் கிளிஃப் அப்படின்றது த பாயிண்ட் ஆஃப் த ராக், அந்த மலை உச்சி, பாறை முகடுன்னு சொல்லலாம். இட் நெவர் கண்டெய்ன்ஸ் ஃபியூவர் தென் 6 கப்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் 8. அந்த நர்சரியில், பேர்ஸ் நர்சரியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 இல்லை 8, அதுக்கு மேலே அங்கே நர்சரியில் இந்த பியர்ஸ்லாம் இருக்காது. வை தே ஹாவ் த பியர்ஸ் நர்சரி பாருங்கள். இந்த மாதிரி குட்டியாக ஏதாவது தனியாக கிடக்கிற அந்த பியர்ஸ் எல்லாத்தையும் அதை எடுத்துகிட்டு அதை ஓரளவுக்கு மைண்ட் செட் நல்லா க்ரியேட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதை கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுறது தான் அந்த பியர்ஸ் நர்சரி அப்படின்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா 6 or 8 மட்டும்தான் இருக்கும். நேச்சுரலி இட் இஸ் குட் டெஸ்ட் ஆஃப் கரேஜ் அண்ட் டெம்பர் to turn a new bear into that roistering crowd. Actually, if we keep one or more bears together, then let me see what happens. It is a good test of courage and temper. அதாவது அந்த கரடி குட்டிகளில் யார் ரொம்ப கரேஜாக தைரியமாக இருக்கா, யார் ரொம்ப டெம்பர் நல்லா வேகமாக இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். டு டர்ன் எ நியூ பியர் இன்டு தட் ராய்ஸ்டரிங் க்ரௌட். அது என்ன ராய்ஸ்டரிங் க்ரௌட்? இஃப் தே கேதர் 1 or more members, there will be a
roistering sound which means celebrating noisily. அதில் அந்த நர்சரியில் இருக்கிற 6-7 நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்குது. அதுக்குள்ளே இப்போது நம்ம ஒரு நியூ கம்மராக தான் போகிறாரு. யார்? நம்ம கிறிஸ்லி பியர். எப்படி இருக்கும் பாருங்கள். யூஸ்வலி எ நியூ கம்மர் இஸ் பேட்லி ஸ்கேர்ட் டூரிங் இஸ் ஃபஸ்ட் டே இன் நர்சரி. பொதுவாக ஃபஸ்ட்டு டேயில் அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேக்கு அங்கே போகிற ஒரு சில அந்த நியூ கம்மர் நியூ பியர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னா இட் லுக்ஸ் ஸ்கேர்டுன்னா ஃபியர்டு. ஃபஸ்ட் டைம் அங்கே உள்ளே போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அண்ட் வெரி டிமிட் டூரிங் த நெக்ஸ்ட். டிமிட் அப்படின்னா லேக் ஆஃப் கரேஜ், கொஞ்சம் பயந்து இருக்கும். ஏன்னா யாருக்கு ஏற்கனவே அங்கே ஒரு 5-6 குட்டி இருக்குது, நாம் இங்கே புதுசாக போகிறோம், நமக்கு என்ன ஆகும் அப்படின்றத கொஞ்சம் ஸ்கேர்டாகவும் இருக்கும், டிமிடாகவும் இருக்கும். டிமிட் மீன்ஸ் லேக் ஆஃப் கரேஜ், கொஞ்சம் கொலையாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கிறிஸ்லீஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த ப்ரௌன் கலர் டைப் ப்ரௌன் ஹேர்டு பியர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிறிஸ்லீஸ் பாருங்கள், கிறிஸ்லீஸ். அண்ட் தே ஆர் பார்ன் ஃபுல் ஆஃப் கரேஜ் அண்ட் டிவைட் ஆஃப் ஆல் சென்ஸ் ஆஃப் ஃபியர். தே ஆர் பார்ன் ஃபுல் ஆஃப் கரேஜ். அது பிறக்கும் போதே ரொம்ப கரேஜோடு தான் பிறக்கும், ரொம்ப தைரியத்தோடு தான் பிறக்கும். அண்ட் டிவைட் மீன்ஸ் ஃப்ரீ ஃப்ரம். Divide means free from, and it is free from a sense of fear. பயங்கிறது துளி கூட இருக்காது இந்த கிறிஸ்லி பியர்ஸ்க்கு மட்டும். இப்போது நியூ கமராக அந்த ஜூக்குள்ளே நம்ம கிறிஸ்லி பியர் உள்ளே வந்திருக்கு. when little Cyclone's travelling box was opened and he found himself free in the nursery, he stalked deliberately to the center of the stage, halted and calmly looked around him. பாருங்கள், யூஸ்வலி அனிமல்ஸ் க்ரௌட் இருக்கிற இடத்துக்கு ஒரு நியூ கமர் வந்தால் ஃபஸ்ட் டைம் அது ரொம்ப கொஞ்சம் லேக் ஆஃப் கரேஜ் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணும், கொஞ்சம் ஷையாகவும் ஃபீல் பண்ணும் அப்படின்றது. ஆனால் நம்ம கிறிஸ்லிஸ் எல்லாம் அப்படி கிடையாது. தே வேர் என்டர்லி டிஃப்ரெண்ட் அண்ட் தே வேர் பார்ன் ஆஃப் கரேஜ் அண்ட் they don't know even what is the word of fear. Yes, see what happens when little Cyclone's traveling box. இப்போ நம்ம குட்டி சைக்ளோன், அதுதான் அந்த கிறிஸ்லி கப், அதை தூக்கிட்டு வந்த பாக்ஸ் அப்படியே மெல்ல கொண்டு போய் ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே இருந்து வெளியில் வராரு யார்? நம்ம கிறிஸ்லி கப், லிட்டில் சைக்ளோன். அண்ட் ஹி ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரீ இன் த நர்சரி. அந்த பாக்ஸ்குள்ளே இருந்து வெளியில் வந்த உடனே ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுது அந்த நர்சரியில். அண்ட் ஹி ஸ்டாக்டு டெலிபரேட்லி. ஸ்டாக்டு மீன்ஸ் பாருங்கள், வாக். ஸ்டாக் மீன்ஸ் வாக்டு ஸ்டிஃப்லி வித் ப்ரைட். அப்படி நல்லா ஒரு மனசுக்குள்ளே ஒரு பெருமையோட ஒரு கர்வத்தோடு நடக்கிறது. அதை தான் பாருங்கள் ஸ்டிஃபி வாக் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ஸ்டாக்கடு, கம்பீரமாக ஒரு நடை. அந்த ரசையில் விட்ட உடனே அப்படி பாக்ஸை விட்டு கீழே இறங்கி அப்படி கம்பீரமாக ஒரு நடை நடக்குது. டு த சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ், அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டேஜோட சென்டரில் போய் நின்றுக்குது. அண்ட் ஹால்டேட் மீன்ஸ் ஸ்டாப்டு. பாருங்கள், கம்பீரமாக நடந்து அந்த ஸ்டேஜை ரீச் ஆகி அங்கே போய் நிற்குது. ஸ்டாப்டு டெலிபரேட்லி to the center of the stage and halted means stopped and calmly looked around him. அப்படியே அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி அப்படியே லைட்டாக அப்படி தன்னை சுற்றி அப்படி ஒரு டைம் பார்க்குது. looked around himனா தன்னை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குது. his air and manner said as plainly as English. his air and manner, அது நடக்கிற நடை, அதோட மேனரிசம் எல்லாம் பார்த்தா எப்படி என்ன சொல்ல வருதுன்னு பாருங்களேன். என்ன சொல்ல வருது அப்படின்னா பிளைன்லி ஆஸ் இங்கிலீஷு. அதை நாம் அது பேசுகிற மாதிரி சொல்லணுன்னா எப்படி சொல்லணுன்னா பாருங்களேன். ஐ எம் எ கிறிஸ்லி ஃப்ரம் அலாஸ்கா அண்ட் ஐ ஹாவ் கம் டு ஸ்டே. இஃப் எனி ஆஃப் யூ ஃபெல்லோஸ் திங்க் தெர் இஸ் எனிதிங் கம்மிங் டு யூ ஃப்ரம் மீ கம் அண்ட் டேக் இட். எப்படி அந்த இடத்துல போய் நின்று அப்படி கம்பீரமாக குரலை கொடுக்குதுன்னு பாருங்கள். நான் தான் கிறிஸ்லி பியர், அலாஸ்காவிலிருந்து வந்திருக்கேன், இங்கே நான் தங்க போகிறேன். இஃப் எனி ஆஃப் யுவர் ஃபெல்லோஸ் திங்க் தெர் இஸ் எனிதிங் கம்மிங் டு யூ ஃப்ரம் மீ, எங்கிட்டேருந்து உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் வாங்க வந்து எடுத்துக்கோங்க பார்க்கலாம் அப்படிங்குது. இது என்ன அப்படின்னா, அந்த குட்டி கிறிஸ்லி கப் அங்கே குட்டி சைக்ளோன் போய் என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கே போய் எல்லாரையும் ரொம்ப கிழக்குது. நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நின்றுட்டு வம்பு கிழத்துட்டு இருக்குது. அதான் பாருங்கள், ஐ எம் ஏ கிறிஸ்லி ஃப்ரம் அலாஸ்கா அண்ட் ஐ ஹவ் கம் டு ஸ்டே. இஃப் எனி ஆஃப் யூ ஃபெல்லோஸ் திங்க் தெர் இஸ் எனிதிங் கம்மிங் டு யூ ஃபார் மீ கம் அண்ட் டேக் இட். வாங்க பார்த்துக்கலாம், என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. லிட்டில் ஜார், யூ சி ZAR, but you have to pronounce Zar. Little Zar, a very saucy but good-natured European brown bear cub. இப்போ அந்த 6 to 8 மெம்பர்ஸ் இருக்கிற அந்த நர்சரியில் இப்போ ஒருத்தர் வராரு. அந்த லிட்டில் ஜார் இஸ் அ நேம் அண்ட் எ வெரி சாசி பட் குட் நேச்சர்டு யூரோப்பியன் ப்ரௌன் பியர். யூரோப்பியன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு ப்ரௌன் பியர்
கப் ஒன்று அந்த இடத்துல வருது. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட் இஸ் குட் நேச்சர், நல்லா தான் இருக்குது. அண்ட் சாசி மீன்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கிறது, துடிப்பாக இருக்கிறது, ரொம்ப துடிப்பாக ஒரு கரடி, ஒரு ப்ரௌன் கலர் கரடி குட்டி அங்கே வந்து நிற்குது. வாக்கடா அண்ட் அல்லாமுடைய சாம்பிள் ப்ளோ at cyclone's left ear. Here cyclone refers our little grizzly cub. Walked up அப்படியே மெல்ல நடந்து வந்து எய்முடைய சாம்பிள் ப்ளோன்னா இங்கே அடி, அப்படியே நம்ம லிட்டில் சைக்ளோனோட லெஃப்ட் காதுலேயே ஓங்கி வர விடலாமா அப்படின்னு சார் வருது. குவிக் அஸ் எ ஃப்ளாஷ், அடிக்கலான்னு போகிற அந்த டைமில் அவுட் ஷாட் சைக்ளோன்ஸ் ரைட் பா. அவுட் ஷாட் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா மூவிஸ்லலாம் இந்த பேக் ஷாட்டை காலை வச்சுட்டு காலில் அந்த லெக் ஷாட் பின்னாடி அடிக்கிற மாதிரி. அப்போது இதை அடிக்கலான்னு போச்சு, அதுக்குள்ளே நம்ம சைக்ளோன் முந்திக்கிட்டு பின்னங்கால் அப்படியே தூக்குது பாருங்கள். ரைட் லெக் அப்படியே காலை தூக்குது. எப்படி குவிக் அஸ் எ ஃப்ளாஷ், அப்படியே ஃப்ளாஷ் ஆகிற டைமில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவுட் ஷாட்னா காலை பின்னாடி தூக்குறது. அண்ட் சைக்ளோன்ஸ் ரைட் பா as only grizzly can strike. அந்த மாதிரி பின்னங்காலை தூக்கி அடிக்கிறது only the grizzlies can. பியரால் மட்டும்தான் முடியும். அண்ட் காட் த would be hazard on the side of the head. அப்படியே அந்த காலை தூக்கி பின்னாடி வந்துட்டு இருந்த அந்த ப்ரௌன் ஜார் பியரோட அப்படியே தலையிலேயே போட்டு தட்டுருச்சு. அண்ட் காட் த would be near or hazard on the side of the head. amazed and confounded. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படா இது எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுது அப்படின்றது. கன்ஃபவுண்டட் மீன்ஸ் கன்ஃபியூஸ்டு. அண்ட் ஆல் த அதர் cubs amazed and confounded சார் fled in wild haste. அடி வாங்கிட்டே நம்ம சார் எங்கே போயிட்டார்? வைல்டு ஹேஸ்ட், அப்படி அவசரமாக பறந்து போயிட்டார். நெக்ஸ்ட் இன் ஆர்டர், அடுத்து இப்போது ப்ரௌன் பியர் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பியர் வருது பாருங்கள், அதை நெக்ஸ்ட் இன் ஆர்டர். மூவிஸ் எல்லாம் ஃபைட் சீன் வரும்போது ஒருத்தர் போய் அடித்து கீழே போடுறதுக்கப்புறம் இன்னொருத்தர் போவார்ல, அது மாதிரி சார் ப்ரௌன் பியர் போயிடுச்சு. இப்போ இன்னொன்று வருது பாருங்கள், பிளாக் பியர். பிளாக் கலரில் இருக்கிற ஒரு பியர் கவ், ட்வைஸ் த சைஸ் ஆஃப் அ சைக்ளோன். நம்ம சைக்ளோனை விட டபுள் மடங்கு நல்லா பெருசாக இருக்கும். மேட் எ பாஸ் அட் த நியூ கம்மர், அதுவும் போய் அந்த நியூ கம்மர் கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணலான்னு போகுது. அண்ட் ஹீ டூ ரிசீவ்டு, ஆனால் அதுக்கும் அடி நல்லா பலமாக விழுது. அண்ட் ஹீ டூ ரிசீவ்ட் ஸோ ஃபயர்ஸ் எ கவுண்டர் சார்ஜ் தட் ஹீ ignominiously quit the field and scrambled to the top of the cliff. Let me read in parts. He too received the fires counter charge அப்படின்னா அதாவது எதிர் தாக்குதல். இது போய் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாருங்கள், ஃபயர்ஸ்னால் வெரி ஸ்ட்ராங். அண்ட் கவுண்டர் சேஞ்ச் அப்படின்னா அட்டாக்கு. இது அடிக்கலான்னு போகிறதுக்கு முன்னாடி அது பயங்கரமாக ஒரு அடி விட்டது. தட் ஹி ignominiously மீன்ஸ் ஷேம்ஃபுல்லி, அப்படியே அந்த நம்ம பிளாக் பியர் அப்படியே அடியை வாங்கிட்டு அவமானப்பட்டுட்டு ஷேம்ஃபுல்லி குவிட் த ஃபீல்ட், அந்த இடத்த விட்டுட்டு அண்ட் ஸ்கிராம்பிள்டு டு த டாப் ஆஃப் த கிளிப்பு. அப்படியே ஸ்கிராம்பிள்டு மீன்ஸ்னு பாருங்கப்பா, மூவிங் வெரி குவிக்லி. அடி வாங்கின உடனே பயந்துக்கிட்டு வேகமாக ஓடி போய் அந்த ராக் கிளிஃப் மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. யார்? ப்ரௌன் பிளாக் பியர். இப்படியே பாருங்கள், ஒவ்வொருத்தராக போக நம்ம கிறிஸ்லி கப் அந்த குட்டி சூறாவளி எல்லாத்தையும் அடித்து போட எல்லாம் பயந்துக்கிறாங்க. சைக்ளோன் conscientiously met every attack, real or feigned. Feigned means fake. அதாவது conscientiously means full effort. You see, the cyclone fought all the possible attacks, whether it is real or fake. உண்மையாகவே சண்டைக்கு வந்தாலும் சரி, இல்லை சும்மாவாவது சண்டைக்கு வந்தாலும் சரி, அடி விட்டு பயங்கரமாக ஃபுல் எஃபோர்ட்டோட ஃபைட் பண்ணிகிட்ருக்கு நம்ம சைக்ளோன். இன் லெஸ் தென் an hour, ஒரு half an hourக்குள்ளே it was understood by every bear in the nursery that queer looking grey fellow with the broad head and short nose could strike quickly and hard. You see, ஒரு half an hourல எல்லாருக்கும் அந்த நர்சரியில் இருக்கிற எல்லா பியரும் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, that queer looking grey fellow. யார் அந்த queer looking grey fellow? பாருங்கள், queer means strange. The strange looking, actually already it is said in a play, it is said it looks like a bale of fur. அப்படியே ஒரு பஞ்சு பொதி மாதிரி இருந்ததுன்னு சொன்னோமா, அதுதான் கொயர் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் லுக்கிங் கிரே ஃபெல்லோ வித் ப்ராட் ஹெட்டு. இப்படி பெரிய தலையை வச்சுட்டு இந்த கிரே கலர் முடி வச்சுன்னு ஷார்ட் நோஸ் வச்சு நிற்கிற இந்த குட்டி நியூ கம்மர் குட்டி ஃபெல்லோ இட் கேன் ஸ்ட்ரைக் மீன்ஸ் அட்டாக்கு. இட் கேன் அட்டாக் குவிக் அண்ட் ஹார்டு, ரொம்ப ஃபாஸ்ட் அண்டு ரொம்ப ஹார்டாகவே அதை அட்டாக் பண்ணுது அப்படின்றத ஒரு half an hourக்குள்ளே அங்கே இருக்கிற எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. Strike quick and hard.
and that he could fight any other bear on 3 seconds notice. 3 seconds notice means ஒரு 3 seconds யாராவது பார்த்தா போதும், அட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பயங்கரமாக அட்டாக் பண்ணும் நம்மளோட குட்டி கிறிஸ்லி கப், தி லிட்டில் சைக்ளோன். அப்பா நியூ கமர் போயாச்சு, அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லியாச்சு. ஃப்ரம் தட் டைம் ஆன் சைக்ளோன்ஸ் பொசிஷன் ஹேஸ் பீன் அஷ்யூர்டு. அப்போது அந்த நாளில் இருந்து தான் அதுக்கான அந்த நர்சரியில் அதோட பிளேஸு அஷ்யூர் ஆச்சு, கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படின்னா இது கோலையாக பயந்து இருந்திருந்தால் அது அப்படியே பயந்துட்டு தான் இருந்திருக்கணும். ஹி என்டர்ட் as a newcomer and proved himself as a strong attack. நல்ல ஒரு பயங்கர அட்டாக் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்றத அதை ப்ரூவ் பண்ணிருச்சு. ஹீ இஸ் ட்ரீட்டட் வித் த ரெஸ்பெக்ட் தட் எ குட் ஃபோர் ஆர்ம் இன்ஸ்பயர்ஸ். ஹீ இஸ் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட். அதனால் அங்கே இருக்கிற எல்லா கப்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா இது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுது. அண்ட் குட் ஃபோர் ஆர்ம் இன்ஸ்பயர்ஸ். ஃபோர் ஆர்ம் இன்ஸ்பயர்ஸ் அப்படின்னா எப்படி இந்த மரியாதை கிடச்சிது அப்படின்னா அந்த ஃபோர் ஆர்ம் இன்ஸ்பயர்ஸ் தான். எப்படி எல்லாரையும் பயங்கரமாக அடிக்கிறதுனால. பட் பீயிங் ரியலி எ ஃபைன் ஸ்பிரிட்டட் dignified little grizzly, he attacks no one and never has had a fight. But being really a fine spirited, ஆனால் உண்மையாலுமே நம்ம கிறிஸ்லி கப்புக்கு ஃபைட் பண்ணுங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் அ ஃபைன் நேச்சர், நல்ல ஒரு சூப்பரான ஒரு கப். அண்ட் டிக்னிஃபைடு, ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கும். லிட்டில் கிறிஸ்லி ஹி அட்டாக்ஸ் நோ ஒன். அதில் இருந்து யாரையும் இது அட்டாக் பண்ணுறதும் கிடையாது. அண்ட் நெவர் ஹேஸ் ஹேட் எ ஃபைட்டு. அதுக்கப்புறம் எந்த சண்டையும் அவங்களுக்குள்ள அங்கே வந்தது கிடையாது. எஸ், this may be a simple story. Actually, you see, this lesson proved if we are entering in a new circumstance, we have to prove ourselves, and then only we can get the respect. Then only we can get the respect among all others. Yes, that is what the author conveyed in this lesson. Yes, students, I hope all of you better understood. With this, I conclude the session, and let me see another topic in the following classes. Thank you, students. Thank you for your kind support.